உங்க தம்பி உங்களை உடனே பார்க்கணும். ஒண்ணும் இல்லை, அவர் உடல் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் கூட நான் பார்த்தேன். இருந்தாலும் ஒரு டாக்டர் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கேன். உங்களை பார்க்கணும். வாங்க. எங்க வந்தீங்க? அப்பறைக்கு என்னமோ உடம்பு சரியான்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாம் வந்தேன். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்பா? பாகத்தை பிரிச்சு எங்க அப்பாவை படுக்க வச்சதும் இல்லாம பார்க்க வர வந்துட்டியா நீ? மரியாதையா சொல்றேன், நீ உள்ள வரக்கூடாது. உள்ள வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்தா. பையன்களா நீங்க நல்லா இருப்பீங்களா? சாமியாரு, அவங்களை ஏன் திட்டுறங்க? அவங்க தள்ளுவாங்க, எனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் போனது என் குத்தம் தானே, அவங்கள ஏன் திட்டுறங்க? டாக்டர் கூட்டு வந்திருக்கேன். சாமியாரு உள்ள போங்க. நீங்களும் வாங்க தெரியும். நீங்க போங்க சாமியாரு. முருகா பைசு விடா. டாக்டர், உங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு? வெயிட் ப்ளீஸ். டாக்டர் வாங்க சொல்றேன். டாக்டர், என்ன டாக்டர் எப்படி இருக்கு? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் வரேன். சாமியாரு, நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேன். என்ன பெரியவரே இது? தம்பி நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் எப்படிங்க சாமியாரு? என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் என்ன பார்க்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் சாக மாட்டாயா? எங்கடா வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, துணைக்கு யாரும் வரலையா? இனிமே யாருமே எனக்கு துணை வேண்டியதில்லை. நான் தனியா போயிடுறேன். என்னடா என்னமோ பேசுற? உன்னை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே, உங்ககிட்ட யாருமே வந்து சொல்லலையா? சொன்னாரு, சாமியார் சொன்னாரு. நானும் வந்தேன்டா. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உங்க பசங்க போடல. என்ன? ஏய், எங்கடா போற தம்பி? இல்லடா, உன்னை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன், போறேன். சரி, நானும் வரேன், கூட வரேன். நீ எங்க வர? வீட்டுக்குள்ள விட்டுருவா? நீ ஒண்ணு வர வேண்டாம். மறுபடியும் அந்த பசங்க ஏதாவது தகராறு பண்ணுவானு? இல்ல, சந்து பண்ண வரல. சந்துமனை வந்தாச்சு. நான் போயிடுவேன், நீ போ. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். நான் போயிடுவேன், நீ போ. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கப்புறம் நான் போறேன். நீ பண்ண குடும்பம் எனக்கு அப்ப திட்டாங்க. என்னங்க பாருங்களேன், பாருங்களேன், என்னங்க என்ன மோசப்பட்டு போயிட்டீங்களே, என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே.
என்னமோ நடக்க போகுது. அது நடந்ததுக்கு பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்னதுக்கு தானா? இது நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு மனசு வந்ததா? என் தாயே, எனக்கு முன்னாலே போயிடுவான் நான் எதிர்பார்க்கலையம்மா. இப்பதானே வந்து என்கிட்ட பேசணுமா? தம்பி முத்துசாமி, என்னடா இது? சொத்தெல்லாம் போயிட்டேன்னு பயந்து போயிட்டியா? அன்னைக்கு நான் பாகத்தை பிரிக்கலன்னா இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்புல நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து போயிருக்குமேடா. டேய், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உருப்படா சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்ல இது உங்க கையில கொடுத்து நல்லா இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்தை உன் பிள்ளைகளுக்கு பயன்படும் பண்ணி என் உள்ளத்துல எது வச்சிருக்கேன்டா. முட்டா பயல, பேப்பரை படிச்சுட்டு போயிட்டியாடா, என் உள்ளத்தை பாக்கலையாடா நீ. எனக்கு எதுக்குடா சொத்து? டேய், எனக்கு எதுக்குடா சொத்து? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னங்க, உங்க 3 பிள்ளைங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் புள்ள அழைச்சு போறீங்க? இது கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட கார். இந்த கார் இங்க இருக்கிற விஷயம் எங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. கள்ளக்கடத்தல பயன்படுத்தப்பட்ட காரை மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. காருக்கு சொந்தக்காரங்களை கைது செய்து தீரோம். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரி சார். ஆனா இந்த புள்ளியோட தகப்பன் இப்பதான் இறந்துட்டார் சார். ரொம்ப வருத்தப்படுறேன் சார். நாங்க எதுவுமே எடுத்துக்கல. எடப்பா அந்த வண்டிய. வேடிக்கைடா பார்த்து நிக்கிறீங்க. சின்ன கிழமை செத்துட்டான், அவன் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயாச்சு. இனி இந்த பெரிய கிழமை ஒருத்தன் என்னதான் செய்ய போறேன்னுங்களா? டேய், இப்ப சொல்றேன்டா, நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்துடுவேன், என் சொத்தையும் திருப்பி கொண்டு வந்துடுவேன். இந்த 2 காரியத்தையும் என் தம்பி புலம் எரிஞ்சு சாம்பலாத்துக்கு முன்னால நான் சாதிச்சு காட்டலையா? பாடுறா டேய், பாடுறா. ஏகாம்பரம், கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களே பிள்ளைங்க பத்திரம், அந்த பத்திரம் எங்கே யாரால் தயாரிக்கப்பட்டது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்களே எழுதி கொண்டாந்தாங்க. எழுதி கொண்டாந்தாங்களா? ஆமா சார், அவங்களும் எழுதி கொண்டாந்தாங்க. எழுதியா சார் கொண்டாந்தாங்க? ஆமா சார். அதுல டைப் எல்லாம் சார் அடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, டைப் அடிச்சு கொண்டாந்ததான் நான் எழுதி கொண்டாந்தாங்கன்னு சொன்னேன். எங்க டைப் அடிக்கப்பட்டது? அது எங்க போய் அடிச்சு கொண்டாந்தாங்களா யாருக்கு தெரியும்? 1 மினிட். இது என்ன ரசீது? இது காருக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டதுக்காக நான் கொடுத்த ரசீது. இந்த ரசீதை நீங்களே உங்க சொந்த மிஷின்லயே டைப் அடிச்சு உங்க கையாலேயே ஸ்டாம்பையும் ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுத்ததா போன கேஸ்ல சொல்லி இருக்கீங்க. எஸ். இப்பவும் ஒத்துக்கிறீங்க? எஸ் எஸ். 1 மினிட். அந்த பத்திரத்தை எடுங்க. மிலாட், தயவு செய்து இந்த பத்திரத்தையும் ரசீதையும் கனம் கோட்டார் அவர்கள் பார்வையிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிலாட், இந்த ரசீட்டில் எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் எஸ் வருகிறதோ, அதாவது பெரிய எழுத்து எஸ் வருகிறதோ, அங்கெல்லாம் அந்த எஸ் என்ற எழுத்தின் மேற்பகுதி இங்கினால் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த ரசீது எந்த டைப் மிஷினால் டைப் அடிக்கப்பட்டதோ அந்த மிஷினில் உள்ள எஸ் என்ற அச்சின் மேற்பகுதி உடைந்தோ அல்லது தேய்ந்தோ போயிருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. இந்த ரசீதை போலவே பிள்ளைகள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கும் அந்த பத்திரத்திலும் எங்கெல்லாம் எஸ் என்று எழுத்து வருகிறதோ அங்கெல்லாம் அந்த எஸ் என்ற எழுத்தின் மேற்பகுதி இங்கினால் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த ரசீது அந்த பத்திரம் ஆக இரண்டுமே ஒரே மிஷினில் டைப் அடிக்கப்பட்டதுதான் என்பது ஊர்ஜிதமாகிறது. இரண்டுமே டைப் அடிக்கப்பட்டது ஒரே மிஷினால் மட்டுமல்ல, டைப் அடித்ததும் ஒரே கைதான். மிஸ்டர் ஏகாம்பரம், அந்த கை உம்முடைய கை. நான் சொல்லுகிறேன், கையெழுத்து போட பிள்ளைகள் காரில் மில்லுக்கு வந்ததாக சொன்னீர்களே, அவர்களை நீர் காரில் வரவழைத்தது ஊருக்கு வெளியே உள்ள ஒவ்வொரு சவுக்கண்டி பங்களாவிற்கு.
28ஆம் தேதி வாங்கிய 4 பாட்டில் மதுவை இந்த 3 பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்து அவர்களை நிலைதடுமாற செய்து அவர்கள் மயங்கி இருந்த அந்த நேரத்தில் நீர் இந்த பத்திரத்தை டைப் செய்து அவர்களிடத்தில் கையெழுத்து வாங்கி அதன் காரணமாக அந்த பிள்ளைகளின் தகப்பனார் மாரடைப்பால் காலமாவதற்கு நீர் காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை இல்லை, சத்தியமாக இல்லை. விஜயரங்கம் என் பேர் தான். உம்மா தொழில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நிக்க வச்சு மாத்தினாலே அந்த 7ஆம் பக்கம் இல்ல நான் கணக்கு பிள்ளை 3 பிள்ளைகளும் உங்க முதலாளிக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாங்களே அது சம்பந்தமா நீக்கு ஒண்ணும் தெரியாது நான் உண்டு என் ஜோலி உண்டு. கையெழுத்து போட்டது எழுத்து விட்டு பிள்ளைங்க தானே அது சம்பந்தமா நீக்கு ஒண்ணும் தெரியாது உண்டு என் ஜோலி உண்டு. எவ்வளவு தெரியாது அது அவங்க நிறைய கையெழுத்து போட்டாங்க அது சம்பந்தமா தான் நீக்கு நான் உண்டு என் ஜோலி உண்டு. உமக்கு பிள்ளை குட்டி உண்டா அது சம்பந்தமா நீக்கு ஒண்ணும் தெரியாது நான் உண்டு என் ஜோலி உண்டு. எப்படியாவது போய் தொலைங்கன்னு நானும் ஒதுங்கி விட்டேன். அங்க வக்கீல்வா அந்த நேரத்துல இந்த சர்வ செண்டால என் பேரையே இதுல போட்டு என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்து விட்டு வேடிக்கை பார்ப்பான்னு நான் அப்ப சொப்புரத்திலேயே நினைக்கல. என்ன அப்போ விஜயரங்கம் என்கிற உம்முடைய பெயரை இந்த பத்திரத்தில் எழுதியது உம்முடைய முதலாளி ஏகாம்பரம் தான் என்று இப்போது சொல்கிறீர். அதுதான் சத்தியம். மிஸ்டர் விஜயரங்கம் இங்கதானே நிக்கிறேன். இப்போதைக்கு நீங்க இறங்க போறதில்லை, அது பெரிய இஷ்டம். விஜயரங்கம் இந்த பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறது நீங்க தானே நான் சொல்றேன். ஐயோ நான் விஷயம் நீதிமன்றத்தில் இவ்வளவு தூரம் வெட்ட வெளிச்சு ஆனதுக்கு அப்புறம் எங்க சாட்சி கையெழுத்து போட்ட நமக்கு ஆபத்து வந்துருவோங்கிற பயத்துல நீர் போட்ட கையெழுத்து நீரே இல்லைன்னு மறுத்து உங்க முதலாளி ஏகாம்பரத்து மேல அநியாயமா படிய சுமத்துறீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல இதுல இருக்கிற கையெழுத்து ஏகாம்பரம் போட்டதுதான் நான் சொல்றேன். கள்ள கையெழுத்து போடுற அளவுக்கு ஏகாம்பரம் அயோக்கியம் அல்லன்னு நான் சொல்றேன். கள்ள கரத்திலேயே தொழிலா கொண்டிருக்கிற இந்த ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டிருக்க மாட்டான் நீங்க சொல்றேன். நம்பர் 1 கள்ள கரத்திலே செய்துட்டு அதுல இருந்து தான் தப்பிச்சுக்கிறதுக்காக 1 மாசத்துக்கு முன்னாடியே தேதியை தள்ளி போட்டு அந்த காரவித்த இந்த பிராடி ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க சொல்றேன். கூட பிறந்த தம்பிக்கு சோறு போட மறுத்து அவன் எழுத்தாத்துல போய் வக்கீல் அள்ளி போட்டு ஜீவிதம் பண்ண முடியாது வச்சுட்டானே அந்த ஹிருதயம் இல்லாத ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க நினைக்கிறேன். நம்பர் 3 ஏது மரியாதை ஏத்தத்து குழந்தைகளை அழைச்சுன்னு வந்து அவளுக்கு ஃபுல்லா தேர்த்தத்தை கூட்டு 3 குட்டிகளை அழைச்சுன்னு வந்து ஆட விட்டு அந்த பசங்க மயங்கி இருக்கிற நேரமா பார்த்து அந்த 3 பசங்க கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினானே அந்த முடிச்ச விட்டு ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க சொல்றேன். அந்த 3 குட்டிகளை எப்படி ஆடினாங்க? ஐயோ 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 அவ்வளவு வசியமா ஆடினாங்க. சுமார்னு ஆடினா வக்கீல் என்ன இந்த சண்டால அந்த குட்டிகளை எங்க இருந்துதான் அழைச்சுன்னு வந்தானோ என்னவோ அந்த குட்டிகள் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. என்ன மிஸ்டர் விஜயரங்கம் இந்த 3 பிள்ளைகளும் கையெழுத்து போடும்போது அந்த பெண்கள் 3 கூடத்தான் இருந்தாங்களா? கூட இருந்தாளா? இந்த 3 பசங்கள்ல மூத்த போயிருக்கானோ இல்லையோ அவன் ஒரு குட்டி மடியில தலைய வச்சுண்டு அனந்த சேன கோலமண்ண எழுத்து போட்டான். விஜயரங்கம் நீர் போகலாம். இந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை பரிசீலிக்கும் இடத்து பிரதிவாதி ஏகாம்பரம் இம்மூவரையும் திட்டமிட்டு ஏமாற்றும் நோக்கத்துடன் அவர்கள் சுய நிலைமையில் இல்லாத நேரத்தில் கையெழுத்து வாங்கியதுடன் பொய் கையெழுத்தும் போட்டு பொய் தஸ்தாவேஜும் தயாரித்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே ஏகாம்பரத்தை EPCO 420 செக்ஷன் படி கைது செய்ய உத்தரவிடுகிறேன். வழக்கை நல்ல நுண்ணறிவுடன் பரிசீலித்து நீதியை நிலைநாட்ட எனக்கு உற்ற துணையாயிருந்த இளம் வழக்கறிஞர் திரு முருகன் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி கிராண்ட் ஆர்குமெண்ட். சத்தியம் ஜெயிச்சு போச்சு. நீங்க பண்ண தர்மத்துக்கு வெற்றி கிடைச்சு போச்சு. நம்ம சொத்து நம்ம கிட்டே வந்துருச்சு. இதுதானுங்க பிள்ளைங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம். பாத்தியம்மா முன்னுக்கு வரணும்ன்ற ஆசையும் அக்கறை உள்ள இந்த பிள்ளைய படிக்க வச்சு அவன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை மீட்டு கொண்டாந்துட்டான். நம்ம சொத்தையும் திருப்பி கொண்டாந்துட்டான். அவனுக்கு செலவு பண்ணதை விட அதிகமா செலவு பண்ணி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு என்ன ஆச்சு? ஏன் கவனப்படுத்துறேன்னா பொறுப்புணர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேர்ந்தா அது நம்ம குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சோ அத்தனையும் நடக்கும். அதனால படிக்கணுங்கிற அக்கறை உள்ள பிள்ளைகளுக்கு பயன்படுறதுக்காக நம்ம சொத்துல பெரும்பகுதி தர்மம் பண்ண போறோம். அதே நேரத்துல நம்ம பிள்ளைங்க அன்னன்னைக்கு உழைச்சால்தான் சோறுங்கிற நிலைமையில இருந்தால்தான் நிரந்தரமா சரியா இருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு சொத்து தேவையோ அவ்வளவுதான் கொடுக்க போறேன். அது கூட எங்களுக்கு வேணாம் பெரியப்பா. இனிமே நாங்க பாடுபட்டு உழைச்சே சாப்பிடுறோம். இல்லப்பா எதுக்கும் ஒரேடியா போகப்படாது. அங்கங்க நிதானம் தேவை. வந்து நம்ம பாப்பாவை எழுத்த விட்டு பிள்ளை கொடுத்துட வேண்டியதானே?
அதான் உன் புருஷன் அன்னைக்கே முடிச்சுட்டானேம்மா. என் பொண்ணை கெடுத்துட்டான்னு ஊரையே கூட்டி பத்திரிக்கை வச்சுட்டானேம்மா. இப்ப என்ன பண்ண முடியும்? அவன் தான் கொடுத்தாகணும். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அந்த புள்ள மனோகரன் உனக்கு மருமகனா வரத்துக்கு தகுதி உள்ள பையன்.